கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. காலையில எந்திரிச்ச உடனே நீங்க போய் உங்களோட முகத்தை வந்து கண்ணாடியில போய் பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த முகம் வந்து பிரைட்டா இல்லை, ரொம்ப அழகு இல்லை. அதை பார்க்கும்போது நீங்க வந்து அழகா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்றீங்க. அதே மாதிரி தினமும் நீங்க வந்து காலையில எந்திரிச்ச உடனே கண்ணாடி பாக்குறீங்க. பார்க்கும்போது நீங்க அழகா இல்லை, அதனால நம்ம அழகா இல்லை அப்படின்னு தினமும் நீங்க யோசிக்க யோசிக்க உங்க மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இதே மாதிரி தான் காவ்யா என்கிற பெண் தினமும் வந்து தான் அழகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரத்தை வேஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு நாள் மாறிச்சு. அவங்கள பத்திய கதையை தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காவ்யா அந்த பெண் ஒரு ஸ்மால் டவுன், ஒரு சின்ன கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண் வந்து ரொம்ப பிரில்லியண்டான பெண். காவ்யா வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க. அதே நேரம் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் ரொம்ப அன்பா இருக்கக்கூடிய ஒரு பெண். அதே மாதிரி ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து கொஞ்சம் அழகு கிடையாது. தன்னோட அந்த கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் டார்க்கான ஸ்கின்னா இருக்கும். ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறாங்க. அங்க போன இடத்துல ஒரு பெரியவர் சொல்றாரு, "எல்லாம் சரிதாம்மா, நீ நல்லா எல்லாம் அன்பா இருக்கிற, எல்லாத்துலயும் சந்தோஷமா இருக்கிற. ஆனா கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அந்த டார்க் ஸ்டோன், அந்த டார்க் ஸ்கின்னை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே வந்து கலாய்க்கிறாங்க. இப்படிலாம் வந்து கலாய்க்கிறதுனால அந்த காவியாவுக்கு வந்து வெளியே போறதுக்கே பிடிக்கல. மோஸ்ட்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா, வீட்டிலே இருக்கிறாங்க. மற்றவங்க இப்படிலாம் சொல்றாங்கங்கிறதுனால வந்து அவங்களுக்குமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்துருச்சு. சரி, நம்ம வந்து அழகு இல்லை பொழுது, நம்ம ஸ்கின் டோன் வந்து சரியில்லை, நம்ம டார்க்காக தான் இருக்கோங்கக்கூடிய ஒரு தாட்டுக்கும் போயிருந்தாங்க. இதனால வந்து வெளியெல்லாம் வந்து எங்கேயும் போறதில்ல. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறனால வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபை ஒரு நாள் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது அவங்க கையில ஒரு டைரி ஒன்று தட்டுப்படுது. என்ன டைரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது வந்து அவங்களோட பாட்டியோட டைரி. அந்த டைரி எடுத்து அது மேல இருக்கக்கூடிய அந்த தூசியெல்லாம் தட்டிட்டு அந்த டைரியை எடுத்து பொறுமையா அப்படி பக்கத்தை வந்து எடுத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு வரி வந்து அவங்களோட கண்ணை வந்து டச் பண்ணுது. அந்த வரியை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாட்டி எழுதியிருக்கிறாங்க, "இந்த உலகம் உன்னோட அழகை பத்தி எத்தனையோ வகையான கருத்துக்களை வச்சிருக்கும். நீ இப்படி இருந்தா தான் அழகு, இப்படின்லாம் வந்து இந்த உலகம் வந்து ஒரு வித கருத்துக்களை வச்சிருக்கோம். ஆனா உண்மையான அழகு அப்படிங்கிறது உன்னோட வெளிப்புறத்துல இல்ல. உண்மையான அழகுங்கிறது உன்னோட உள்ளத்துல இருக்குது. நீ உன்னோட அழகு அப்படின்னு சொல்லி வெளிப்புறத்தை வச்சு சொல்ல போறியா, இல்ல உன்னுடைய உள்ளத்தை வச்சு சொல்ல போறியா" அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இதை வாசிக்கும் போது காவியாவுக்கு ஒரு சின்ன தயக்கம் வருது. உண்மையிலேயே வந்து இந்த உலகம் தான் ஒரு கருத்தை சொல்லி இருக்குதா? அப்போ வந்து உண்மையான அழகு எது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு வருது. இவ்வளவு நாள் நம்ம வந்து நான் அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேரத்தை வந்து வீணாக்கியிருக்கோம். இனிமே வந்து நம்ம வீணாக்க கூடாது அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டு உடனடியா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பெயிண்டிங், அதாவது வரையறது வந்து நல்லா வரும். அதனால தன்னோட ஃபோக்கஸ் எல்லாத்தையும் பெயிண்டிங் மேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு, விதவிதமா கலர் கலரா பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு உமனோட படத்த வந்து ஒவ்வொரு வேற வேற ஸ்கின் டோன்ல வந்து டிராயிங் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பெயிண்டிங் எல்லாமே ஒரே ஒரு மெசேஜ வந்து கன்வே பண்ணும். "த ரியல் பியூட்டி இஸ் நாட் அபௌட் ஹவ் யூ லுக். த ரியல் பியூட்டி இஸ் ஹவ் யூ மேக் அதர்ஸ் ஃபீல் அண்ட் ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப்." உன்னுடைய உண்மையான அழகுங்கிறது உன்னுடைய வெளிப்புறத்துல இல்ல. நீ மத்தவங்கள எப்படி வந்து ஃபீல் பண்ண வைக்கிற, நீ உன்னோட விதத்த வந்து எப்படி கொண்டு போற கூடிய அந்த மெசேஜ வந்து அந்த பெயிண்டிங் வந்து கேரி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. இதனால இது வந்து நெறைய இடங்கள்ல பரவ ஆரம்பிக்குது. இந்த மெசேஜ் அப்படிங்கிறனால அந்த பெயிண்டிங் நெறைய இடங்கள்ல பரவ ஆரம்பிச்சு, அவங்களோட பெயிண்டிங் எல்லாத்தையும் வந்து நெறைய இடங்கள்ல எக்ஸிபிஷன்லலாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த காவியா வந்து நெறைய இடங்களுக்கு போறாங்க. அப்படி போற இடத்துல அவங்களோட எக்ஸிபிஷன்ல ஒரு பெண் வந்து அந்த காவியாவ மீட் பண்றாங்க. அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, "உண்மையிலே இப்படிதான். நானும் இவ்வளவு நாளா என்னோட ஸ்கின் டோன் வந்து டார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா உங்களோட டிராயிங்கை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க. அப்போ காவியா சொல்றாங்க, "உண்மையிலே உங்களோட பியூட்டிங்கிறது நீங்க வெளிப்புறத்தை வச்சு சொல்லக்கூடாது. உங்களோட உள்ளத்தை வச்சு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி காவியா சொல்றாங்க. இந்த காவியாவோட கதையில இருக்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னா, இந்த உலகம், இந்த சொசைட்டி வந்து அழகுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கு. நீ இப்படி இருந்தா அழகு, நீ இந்த மாதிரி இருந்தா அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை வச்சிருக்கு, ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்குது. ஆனா உண்மையான பியூட்டி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணிக்கணும். இரண்டாவது, நீங்க வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் அழகு.
முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காம நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். அது 2வது. 3வது, இந்த உலகம் வந்து என்ன சொன்னாலும் அதுக்குன்னு ஒரு வரையறை, ஒரு டெஃபினேஷன் வச்சுருந்தாலும் நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணி போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் செய்யக்கூடிய விதம் தான் அழகு, நீங்கள் தான் அழகுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ நம்ம இந்த கதையை எப்படி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கேள்வியோட கன்க்ளூட் பண்ண போகிறோம். உங்களோட அழகு, உங்களோட பியூட்டியை வந்து யார் டிஃபைன் பண்ணுறா? நீங்களா? இல்லை இந்த உலகமா? இந்த உலகம் அழகுன்னு சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்களா? ஆனால் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் நல்லா யோசித்துக்கோங்க. அழகு அப்படிங்கிறது வெளிப்புறத்தில் இல்லை, அழகுங்கிறது உங்களோட உள்ளத்தில் இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறதெல்லாம் தாண்டி, உங்களோட ஷேப் எப்படி இருக்குது, உங்களோட ஸ்கின் டோன் எப்படி இருக்குது, இதெல்லாம் தாண்டி அழகுங்கிறது உங்களோட உள்ளத்தில் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து மற்றவங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறீங்க, நீங்கள் பேசும்போது அவங்க எப்படி உங்களை வந்து ஃபீல் குட்டாக நினைக்கிறாங்கங்கிறத பொறுத்து உங்களோட அழகுங்கிறது இருக்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.